இப்போது முருகப்பெருமான் சன்னதிக்கு போகிறோம். ஏதோ ஒரு கவலை மனசுக்குள்ள மன அழுத்தத்தோடு அந்த கோயிலுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மன ஆறுதல் தேடி அந்த கோயிலுக்கு போகிறோம் முருகப்பெருமானை பார்க்குறதுக்கு. அங்கே முருகப்பெருமானை பார்த்தோனையே ஒரு அம்மாவை பார்த்தா பிள்ளைகளுக்கு வரும்ல, ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது அம்மா ஆறுதல் சொன்னால் பிள்ளைகளுக்கு அப்படியே கண்ணீர் தண்ணி வந்துடும்ல, அதே மாதிரி முருகப்பெருமானை பார்த்தோன்னே நம்மளை அறியாமலே கண்ணீர் தண்ணி வந்துருச்சு பாருங்கள். நம்ம கஷ்டத்தையெல்லாம் அவர்கிட்ட சொல்லி அழுகிற மாதிரி அந்த கண்ணீர் தண்ணி மலமளன்னு கொட்டும். அப்படி கண்ணீர் தண்ணி வந்துச்சுனாலே முருகப்பெருமான் நம்ம கவலையெல்லாம் நேரடி பார்வைக்கு எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரப்போகுது, தீர்த்து வைக்க போகிறாரு. அதோட சிம்டம்ஸ் தான் கண்ணீர் தண்ணி நமக்கு வர்றது. அதனால் எவ்வளவு கவலை இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் முருகப்பெருமான் சன்னதிக்கு போங்க. உங்கள் கவலையெல்லாம் அவர் முன்னாடி மனசாலேயே சொல்லுங்கள். நீங்கள் எல்லாமே நொடி பொழுதில் காணாமல் போயிடும். அதுக்குள்ளே சுச்சுவேஷன், அதுக்குள்ளே ஒரு சொல்யூஷன் எல்லாமே அந்த முருகப்பெருமான் கொடுப்பார் உங்களுக்கு. அதனால் முருகப்பெருமான் பக்தர்கள் என்றைக்குமே வாழ்க்கையில் தோத்ததா சரித்திரமே கிடையாது. அவங்களுக்கு எவ்வளவு கவலை, எவ்வளவு கஷ்டம், தலை போகிற விஷயமா இருந்தால் கூட முருகப்பெருமான் சன்னதிக்கு நம்ம போய் மனதார நம்ம சொல்லி அழுதுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே விரைவில் சரியாயிரும். எல்லாமே நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். நம்மளை விரோதியாக நினச்சவெல்லாம் நம்மளை கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சிடுவான். வாழ்க்கையில் சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்து கிடைக்கும். நமக்கு வாழ்க்கையில் பெரிய மதிப்புமிக்க நபராக நம்ம மாற்றிடுவார் முருகப்பெருமான். அந்தளவுக்கு மகத்துவமான தெய்வம் முருகப்பெருமான். அதனால் முருகப்பெருமானை மனதார்ந்த சரணாகதி அடைங்க. வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.